Assalamualaikum. Hello everyone, welcome back to my channel. Grill எதுவுமே இல்லாமல் ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ஒரு சூப்பரான மந்தி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மந்திக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது முழு மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கணும். மந்தி செய்கிறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் தான் ரொம்பவே முக்கியம். இப்போ 2 ஸ்பூன் மல்லிக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்ததோட ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இப்போது இதில் நம்ம 4 ஏலக்காயும் ஒரு 4 கிராம்பும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு காஞ்ச எலுமிச்சங்காய் இருக்குல்ல, அது வந்து இப்போ வந்து கடைங்களெல்லாம் கூட கிடைக்கிது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் கூட கிடைக்கிது. இதையும் இது கூட சேர்த்து அப்புறம் இதில் ஒரு 10 மிளகு போல் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து மந்திக்கு தேவையான மசாலா. இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதோட ஸ்மெல் வர அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும், ரொம்ப சிவக்க வறுக்க தேவையில்லை. பாருங்கள், இதோட நம்ம இப்போது ஆற வச்சு இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணும்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் இது கூட கொஞ்சம் சுக்குத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் ஏன் இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பொடி வகைகள்லாம் வந்து நம்ம பேனில் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கரிஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மந்திக்கு தேவையான சிக்கன் எப்படி நம்ம மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வாங்கும்போதே இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஸ்லிப் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக உங்களுக்கு கடையில் கிடைக்கும் நீங்கள் மந்திக்குன்னு சொன்னாவே. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மந்தி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மந்தி மசாலா வந்து நம்ம அப்பப்போ அரைச்சி போட்டோம்னா ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் மொத்தமாக அரைச்சி கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரட்டி விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 1 or 2 hours அப்படியே ஊற விட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போது ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம ஊற வைக்கணும். நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மந்திக்கு வந்து அதிகமாக வெங்காயம் தேவைப்படாது. வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து நம்ம இதில் வறுத்து சேர்த்துக்க போகிறோம். இதில் இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 கிராம் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூட பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் ஒரு 2 காஞ்ச எலுமிச்சங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மிளகு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டோட வாசனை வந்ததும் இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ரொம்ப சிவக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மந்தி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இதில் சுடு தண்ணி, அதாவது கொதிச்ச தண்ணி தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் சீக்கிரமே கொதி வந்துடும். இதில் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு, சிக்கன் வந்துடுச்சுன்னா இப்போ இதுலேருந்து நம்ம சிக்கன் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து ரைஸை வேக வச்சுக்க போகிறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் 70% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம்மில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து கிரில் பண்ணுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாலில் 1 டேபிள் ஸ்பூன் குங்குமப்பூவை நான் ஊற வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் ஆனியனும்
இதுக்குள்ள கொஞ்சம் ஆனியனும் பாதாமும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தம்மில் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். குங்குமப்பூ கலந்த பாலை இது மேலே ஊற்றிடுங்க. இது ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அடுத்ததில் ஃப்ரை பண்ண ஆனியனும் பாதாமும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு சிக்கனை இது மேலே வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு பவுலில் பட்டரை நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி சார்கோலை ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மோக் வருது இல்லையா, இந்த புகை வந்து இந்த ரைஸ் ஃபுல்லாக இறங்குற மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அட்டகாசமான ஒரு மந்தி நமக்கு ரெடியாக இருக்கும். இதை நம்ம வந்து ஆனில் மந்தி சட்னி அது கூட நம்ம சர்வ் பண்ணலாம். கூடவே நான் கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன். இந்த மந்தி ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கடையில் வாங்கணுன்னு கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான மந்தி ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.